ப்ரோ லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன காயின்ஸ் எல்லாம் ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அட்வைஸ் என்னன்னு சொன்னால் டூ யோர் ஓன் ரிசர்ச். அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதாவது என்ன காயின் வாங்க நம்பிக்கிறேங்கிறத இன்னொரு ஆளில் டிபெண்ட் ஆகி இருக்காதீங்க. என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி நீங்கள் ஒரு நல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன்று பண்ணி இல்லாட்டி நல்ல ஃபண்டமெண்டல் ஒன்று பார்த்து நீங்கள் ஒரு காயின் ஒன்று வாங்கக்குள்ள நாளைக்கு அந்த காயின் மேலே பம்ப் ஆகினாலும் டம்ப் ஆகினாலும் அந்த எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு போகும். ஓகே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நாளைக்கு பம்ப் ஆகினா உங்களுக்கு ஒரு இதொன்று இருக்கும். ஓகே சரி நம்ம நல்லா அனலைஸ் பண்ணல, அடுத்த முறை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல காயின் எடுக்கணும்னு சொல்லி. அதே சமயம் நீங்கள் பிளைண்டாக போய் இன்னொரு ஆள்கிட்ட ப்ரோ என்ன காயின் வாங்கலான்னு ஒவ்வொரு ஆக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. சரி சில ஆக்களுக்கு மீம்ஸ் காயின்ஸில் கடும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சும்மா அந்த 4 கால் பிராணியோட பேரில் வர அந்த காயின்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வெளிப்பட்டு அவங்க அந்த காயின்கள் எல்லாம் சும்மா வாங்குவாங்க. ஓகே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவங்க ஏர்லி டேஸ்ல வாங்கி நல்லா பம்பாவுக்குள்ள வித்துருவாங்க. ஆனா நீங்க நாளை போய்க்குள்ள எனக்கு அந்த காயின் விருப்பம் இந்த காயின் விருப்பம் அதை வாங்க இது வாங்கன்னு சொல்லக்குள்ள மேபி நீங்க வாங்க போகக்குள்ள அந்த காயின் ஆல் டைம் ஹைல இருக்கும். நீங்க அந்த டைம்ல வாங்கினீங்கன்னா அதுக்கு அடுத்தது பயங்கரமாக டம்ப் ஆகி 90-80% டம்ப் ஆகினா அதுக்கு பிறகு உங்களுக்கு சும்மா தேவையில்லாம கவலையாண்டு வரும். சரி அவர் சொன்னதால நம்ம வாங்கினேன், அவர் சொன்னதால நம்ம இப்படி ஏமாத்துப்பட்டுட்டோமே அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிளேம் இன்னொரு ஆள்ல போட்டுட்டு நிப்பீங்க. ஓகே ஸோ அதே மாதிரி சிலாக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி பிட்காயின் என்னையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் 2-3 இது புல் மார்க்கெட் பார்த்துட்டேன், புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் பார்த்துட்டேன். ஸோ ஏர்லியர் டேஸ்ல நானும் எல்லா காயின்ஸ்லயும் யார் சொன்னாலும் போய் இன்வெஸ்ட் பண்றேன். அதாவது ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் இல்லாம நானும் யார் சொன்னாலும் ஒரு அந்த யூடியூபர் அதை வாங்க சொன்னா போய் வாங்குறேன், இந்த யூடியூபர் இதை வாங்க சொன்னா இந்த காயின் பெரிய இது மில்லியன் கணக்கில் போகும்னு சொன்னா அதையும் போய் வாங்குறேன். நான் அந்த மிஸ்டேக் செஞ்சால்தான் கிரிப்டோக்குள்ள வந்த புதுசுக்குள்ள. அதுக்கு பிறகு பியர் மார்க்கெட் வரக்குள்ள நம்ம அந்த வாங்கின காயின் எல்லாம் 90%, சில காயின் எல்லாம் 99% எல்லாம் டம்ப் ஆயிருக்கு. ஓகே ஆனா நல்ல சக்சஸ் தான் அந்த காயின்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இல்லவே அதாவது எல்லா காயினும் அப்படின்னு சொல்லல, இப்போ சக்சஸ் ஆயின காயின்களும் இருக்கு, டம்ப் ஆயின காயின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல எனக்கு ஏற்படுற மைண்ட் செட் என்ன, சரி அவர் சொன்னதை கேட்காம இவர் சொன்னதை கேட்டிருக்கலாம், இல்லாட்டி இவர் சொன்னதை கேட்காம அவர் சொன்னதை கேட்டிருக்கலாம்னு சொல்லி நம்ம மனசு சும்மா அலைவாஞ்சிட்டு இருக்கும். ஓகே ஸோ அதனால தான் நான் சொல்றேன் என்னன்னா நம்ம ஓனா நம்மளோட ரிசர்ச்சில் நம்ம பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பம்ப் ஆயினாலும் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், டம்ப் ஆயினாலும் ஓகே இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக் ஒன்று வந்திருக்கோம். ஸோ இந்த மிஸ்டேக் நம்ம திரும்ப செய்யக்கூடாது என்று சொல்லி நம்மளே எவலுவேட் பண்ணி நம்மளே மிஸ்டேக்ல இருந்து லேர்னிங்ஸ் எடுத்து நம்ம அடுத்த அனலைசிஸை சரியா பண்ணுவோம். ஓகே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் எத்தூரியதை தவிர லாங் டேர்முக்கு எந்த காயினை நான் ஹோல்ட் பண்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் யாருக்கு நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன்னா பிட்காயினை மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி அடிஷனல் ஒரு காயின் வேணும்னா நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற காயின் எத்தூரியம். ஓகே நல்ல யூஸ் கேசஸ் இருக்கிற காயின் எத்தூரியம் நான் பர்சனலா பிலீவ் பண்றது. இந்த 2 காயினையும் தவிர வேற எந்த காயினை நீங்க வாங்க போறீங்க என்று சொன்னாலும் நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க, ஹோல்ட் பண்றது வேற ட்ரேட் பண்றது வேற. ஹோல்ட் பண்றதுன்னு சொன்னா லைக் தங்கம் வாங்கி நம்ம சேமிச்சு வைக்கிற ஒரு காலத்துல விலை ஏறும்னு சொல்லி லாங் டேர்முக்கு பாக்குறேன், மினிமம் 5 வருஷத்துக்குன்னு சொல்லி பாக்குறது தான் ஹோல்டிங். அதுக்கு தான் பிட்காயின் எத்தூரியம். மற்றது நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க, ஷார்ட் டேர்ம்ல வாங்கி விற்கிற ட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ இது சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது ஸ்டாப் லாஸ் இல்லாட்டி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பரா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா டாப் 100 காயின்ஸுக்குள்ள ட்ரேட் பண்ணுங்க. அதை தாண்டி மீம்ஸ் காயின்களுக்கு பின்னால போகாதீங்க. அதாவது நீங்க ட்ரேட் பண்ற காயின் இன்னைக்கு பின்னால என்ன ப்ரொஜெக்ட் செய்யறாங்க, அது பின்னால இருக்கிற ஃபவுண்டர்ஸுக்குரிய பேக்ரவுண்ட் என்ன ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்றாங்க விஷயத்த கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்க. பண்ணக்குள்ள நடக்கணும்னா சர்ச்சையில உங்களோட அனாலிசிஸ் பிழைச்சி இல்லாட்டி மார்க்கெட்ல ஏதாவது பேட் நியூஸ் ஒன்று வந்து உங்களோட காயின்களோட பிரைஸ் குறைஞ்சா கூட அந்த காயினுக்கு பின்னால நல்ல டீம் ஒன்று இருக்கு, அந்த காயின் சால்வ் பண்ற ப்ராப்ளம் பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுது, அந்த காயினுக்கு வேல்யூ இருக்குன்னு சொன்னா நாளைக்கு அந்த காயின் திரும்ப மேல வந்துடும். அது நாளைக்குன்னு சொன்னா இன்றைக்குன்னு நாளைக்கு இல்ல, ஒரு 1 மந்த்லயோ ஒரு 6 மந்த்லயோ 1 இயர்லயோ அப்படி மேல வந்துடும். நீங்க லொஸ்ட் ஆக மாட்டீங்க. அப்படி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னா லைக் ஒரு 10% 5% நட்டத்திலேயே உங்களோட கேபிட்டலை காப்பாத்திடலாம். ஸோ அப்படி ட்ரேட் பண்றதுக்கு நீங்க இதுக்கு போங்க. எந்த சஜஷன் என்னன்னு சொன்னா முதலாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்யுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அந்த கம்பெனியை பத்தி, அதாவது ஒவ்வொரு காயினும் ஒரு கம்பெனி, அந்த அவங்களோட ரோட் மேப்பை பாருங்க, அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காங்க, அவங்க ப்ராமிஸ் பண்ணின விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்களா, அதாவது இந்திய டேட்டுக்கு முதல் ப்ராமிஸ் பண்ணிருக்கிற விஷயங்களை அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா, அப்படின்னா அவங்க எதிர்காலத்தை ப்ராமிஸ் பண்ணிக்கிற விஷயங்களை செய்வாங்கன்னு அர்த்தம். அடுத்தது டீம் என்ன மாதிரி இருக்காங்க, அந்த டீம்ட ப்ரொஃபைல பாருங்க, அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் லிங்க்டின் அது இதில் போய் பாருங்க, அவங்களோட ஏற்கனவே என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே ஊர் பேர் தெரியாத காயினுக்கு பின்னால எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது அது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண, அந்த ப்ராப்ளம் பெரிய ஒரு ப்ராப்ளமா,
சும்மா நாங்கள் ஒரு 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 4 பிராணியோட பேரில் ஒரு காயின் ஒன்று ஆரம்பிக்காம எல்லாரும் வாங்குங்கன்னா அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா உங்களை மாதிரி முட்டால் யாரும் இல்லை. ஓகே, ஸோ அப்படியான காயின்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது அதோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. அப்படி ஃபண்டமெண்டல் அனலிஸ் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் பார்த்து ஒரு 7-8 காயினை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்யுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கு 1000 வேலை இருக்கு, 1000 இண்டிகேட்டர் இருக்கு, 1000 விஷயம் இருக்கு. ஓகே, அது எல்லாமே செய்யற ட்ரேடிங் உள்ளதான். ஸோ எல்லாத்தையுமே படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஒரு சிம்பிளான டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தட் ஒன்றை படிச்சு வச்சுட்டு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை போட்டு பாருங்க. போட்டு பார்த்து அதுல ப்ராப்பரான நல்ல என்ட்ரி உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்ய டைம் இல்லை, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்ய டைம் இல்லை, நான் கொஞ்சம் பெசிவாக பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா நீங்க பொட்டை கனெக்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் பொட்ஸ்கள் இருக்கு, ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ற ஃப்ரீ பொட்ஸும் இருக்கு, பெய்ட் பொட்ஸும் இருக்கு. நல்ல பொட்ஸ்களை அனலைஸ் பண்ணி அந்த பொட்டை நீங்க உங்களோட எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. விட்ரோல் பெர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு, அதாவது ஏபிஐ கனெக்ட் பண்ணக்குள்ள விட்ரோ பண்ணலாம், அந்த பொட்டால ட்ரேட் மட்டும் தான் பண்ணலாம், விட்ரோ பண்ணலாம், அந்த பெர்மிஷனை கொடுத்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க எல்லாமே செய்யக்குள்ள நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க இன்றைக்கு இதெல்லாம் செஞ்சா நாளைக்கு ட்ரேடர் ஆகலாமாண்டா இல்லை. நீங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வரக்குள்ள கன்சிஸ்டண்டா நீங்க இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகக்குள்ள நீங்க உங்களோட ஃபெயிலியர்ல இருந்து லேர்னிங்ஸ் எடுத்து அதை திருத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்குள்ள நீங்க ஒரு நல்ல ட்ரேடர் ஆகலாம். அப்படி இல்லாட்டி லாங் டைம் நல்ல ஒரு இன்வெஸ்டர் ஆகலாம். ஸோ எந்த சஜஷன் என்னன்னா, டூ எவ்ரி திங் பை யுவர் செல்ஃப். ஓகே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்யறதுனாலும் சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்யறதுனாலும் சரி, பொட் கனெக்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்க. இன்னொருத்தனை நம்பி இன்னொருத்தன் பணத்தை கொடுத்து அப்படி இல்லாட்டி இன்னொருத்தர் சொல்றாங்கிறதுக்காக எதையும் செய்யாதீங்க. ப்ராப்பரான அனாலிசிஸை நீங்க செய்யுங்க. ஓகே, அண்ட் நீங்க என்ன நினைக்கீங்க இதை பத்தி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பேசிக்ல இருந்து இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி படிக்கணும், அப்படி இல்லாட்டி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அடுத்தது இது மேனுவல் ட்ரேடிங், பொட் ட்ரேடிங், அது மட்டும் இல்லாம வேற ஏர் ட்ராப், ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கிரிப்டோ கரன்சி. இந்த விஷயம் எல்லாத்தையும் ப்ராப்பரா படிக்கணும்னு சொன்னா hbuconsultancy.com போய் 2ஆம் நம்பரா HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு டெப் ஒன்று இருக்கும். அதுல போய் நீங்க அதுல 14 ways to earn crypto passive income இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற HBU கன்சல்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நீங்க பாத்துக்கொள்ளலாம். கீழே வாட்ஸ்அப், டெலிகிராம் லிங்க் நீங்க எதை வேணாலும் கனெக்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் வேணும்னு சொன்னா, அப்படி இல்லை எல்லாத்தையுமே நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா நோ இஷ்யூஸ். நீங்க தாராளமாக போய் யூடியூப்ல 1000 வீடியோஸ் இருக்கு, பார்த்து எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, பை.